Hello friends, welcome to Cooking Language. இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜ் நம்ம பார்க்க போகிறது கடம்பா 65. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ கடம்பா வாங்கி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ரவுண்டாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடம்பா கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம், இதில் காரம் இருக்காது. கூடவே காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமனை எடுத்து நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது கூட இந்த டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே கொஞ்சமாக நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு முதலையே சேர்த்துருக்கோம், அதனால இப்போ சேர்க்கும்பொழுது உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே நான் பிரெட்டு தூள் இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக இந்த பிரெட் தூளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா இடத்துலையும் படும்படி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பீஸாக இதே போல் எடுத்து போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போடாமல் இது போல் ஒரு பீஸாக போடும்பொழுது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஈஸியாக பொரிஞ்சு வரும். தீப்பில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பக்கம் வந்திருக்கு, இப்போ இன்னொரு பக்கம் நான் திருப்பி போடுறேன். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இதே போல் நம்ம எல்லா ஸ்குட்டையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்குட் 65 எவ்வளோ கிறிஸ்பியாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.